ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சி, ஆரோக்கியமான சத்தான ஒரு உளுந்தங்கஞ்சி. அது கருப்பு உளுந்தங்கஞ்சி. இது ரொம்ப 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 நல்லதுங்க. அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட அந்த ஸ்பைனல் கார்டு வலியெல்லாம் சரியாக போயிடும். மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி எல்லாத்துக்கும் இந்த கருப்பு உளுந்து தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மெடிசின். இந்த கருப்பு உளுந்து வச்சு நான் ஒரு கஞ்சி செஞ்சு காட்டுறேன். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஈவினிங் கூட நீங்கள் மது செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த உளுந்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கப் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இல்லாட்டி கருப்பட்டி, அப்புறம் ஏலக்காய், இதே மட்டும் தான். இப்போ இந்த கருப்பு உளுந்து நம்ம எப்போயுமே ரெடிமிக்ஸாக நம்ம வீட்டிலேயே என்ன பண்ணலான்னா, வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் 5 நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்தை ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை வறுத்து உங்களுக்கு பொடி எப்படி நம்ம ஒரு கடாயில் இந்த கருப்பு உளுந்தை கொட்டி நம்ம வறுக்கலாம். இது நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஆறிச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போடுறோம். இதில் ஒரு 2 ஏலக்காயும் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஏலக்காயும் உளுந்தும் சேர்ந்தோன்னே ஒரு நல்ல வாசம் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம எப்போ வேணாலும் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ரெடி பண்ணிடலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டு லைட்டாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். உப்பு சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும், அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றியே நீங்கள் கிளறிக்கோங்க. மாவாக போட்டால் கொட்டிக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றியே நீங்கள் கிளறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். இப்போ நல்லா பொங்கி எலும்பி வரும் பாருங்கள். இப்போ நீங்கள் கிளறணும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகு ஆட் பண்ணுறோம். பாருங்கள், சர்க்கரை பாகு ஆட் பண்ணுறோம். அது இருத்தே போட்டுடலாம். ஸோ நம்ம மறுபடியும் நல்லா கிளறணும், அடிப்பிடிக்காமல் கிளறணும். நம்ம உளுந்தங்கஞ்சியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை வச்சு கிளறணும். ஒரு 20 நிமிஷமாவது, ஒரு 15-20 நிமிஷமாவது கிளறணும். இது கிளற தான் உங்களுக்கு வந்து அது அடிப்பிடிக்காமல் வரும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். அந்த சர்க்கரையும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, உளுந்தங்கஞ்சியும். இங்கே பாருங்கள், பொங்கி வரப்போ நம்ம சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு இந்த தேங்காய் துருவலை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஒரு நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா உங்களுக்கு திக்னஸ் ஆகிடும். சூப்பரான சுவையான ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.